அடுத்ததாக பார்க்க போகிறது கன்ஃபார்மல் மேப்பிங்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ சிம்பிளாக 2 பிளேன் எடுத்துக்கிறோம். இசட் பிளேன் ஒன்று, டபிள்யூ பிளேன் ஒன்று. இசட் பிளேனில் இருக்கிற ஆக்சிஸ் எப்படி இருக்கும்னா எக்ஸ் ஒய் ஆக்சிஸ் இருக்கும். டபிள்யூ பிளேனில் பார்த்தோம் அப்படின்னா யூவின்ட்டு 2 ஆக்சிஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா W இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட். இப்படி தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நான் என்ன சொன்னேன், இசட் பிளேனில் ஒரு நிமிஷம், ஓகே ஃபைன், சாரி ஃபார் த டிலேப்பா. இது வந்து இசட் பிளேன், இது வந்து டபிள்யூ பிளேன். ஓகேவா? இது யூ, இது வி, இது எக்ஸு, இது ஒய். ரைட்டா? இப்போ இந்த இசட் பிளேனில் நான் ஒரு பாயிண்ட் வைக்கிறேன். இதை வந்து நான் எப்படி டினோட் பண்ணுறேன்னா பி அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறேன். இது பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட். ஓகேவா? இங்கே நான் வந்து இந்த பாயிண்ட்டு இசட் பிளேனில் இருக்கிற இந்த பாயிண்ட்டை டபிள்யூ பிளேனில் இசட் பிளேனில் இருக்கிற இந்த பாயிண்ட்டை நான் டபிள்யூ பிளேனில் இங்கே மேப் பண்ணுறேன். இங்கே ஒரு பாயிண்ட்டில் மேப் பண்ணுறேன். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா பி டேஷ் ஆஃப் யூ நாட் கமா வி நாட். ஓகேவா? இசட் பிளேனில் பின்னு இருக்கிற இந்த பாயிண்ட்டை என்னால் டபிள்யூ பிளேனில் பி டேஷ் அப்படின்ற பாயிண்ட்டில் மேப் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ இப்படி முடியும் போது தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், W இஸ் சம் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்ல முடியுது. இதுதான் வந்து என்னது ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா C1 C2 அப்படின்னு சொல்லி 2 கர்வ்ஸை பற்றி சொல்கிறாங்க. இப்போது இந்த இசட் பிளேனில் C1 C2ன்னு சொல்லி 2 கர்வ்ஸு இன்டர்செக்ட் ஆகுது. ஓகேவா? இது C1 இது C2ன்னு வச்சுப்போம். இந்த 2 கர்வ்ஸும் இன்டர்செக்ட் ஆகுது. அதே மாதிரி இது இசட் பிளேன், இது டபிள்யூ பிளேன். டபிள்யூ பிளேனில் Γ1 Γ2 அப்படின்னு சொல்லிட்டு Γ1 Γ2ன்னு சொல்லிட்டு 2 பிளேன்ஸ் வந்து இங்கே இன்டர்செக்ட் ஆகுது. இப்போது நம்ம இங்கே இசட் பிளேனில் இன்டர்செக்ட் ஆகிருக்கிற இந்த 2 கர்வ்ஸை டபிள்யூ பிளேனில் இன்டர்செக்ட் ஆகிருக்கிற இந்த கர்வ்ஸுக்கு மேப் பண்ண முடிகிறது தான் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஓகேவா? ஓகே, சப்போஸ் இன்கேஸ் இப்போ என்னால் இங்கே வந்து இந்த ஒரு பாயிண்ட் வந்து இந்த பாயிண்ட்டை வந்து நான் எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்னு எடுத்துக்கிறேன். இங்கே இந்த பாயிண்ட் வந்து யூ நாட் கமா வி நாட். ஓகேவா? இப்போ இந்த ஆங்கிள் எடுத்துக்கிறேன். என்னால் இந்த 2 கர்வ்ஸ் இன்டர்செக்ட் ஆகுறத என்னால் இங்கே Γ1 Γ2ன்னு சொல்லி 2 கர்வ்ஸ் இன்டர்செக்ட் ஆகுறதுக்கு மேப் பண்ண முடியுது. ஓகேவா? அண்ட் இங்கே இருக்கு இல்லையா, இந்த 2 கர்வுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ஆங்கிள் இருக்கு இல்லையா, இந்த ஆங்கிள் வந்து மேக்னிடியூட்லேயும் சரி, மேக்னிடியூடில் வந்து இந்த 2 ஆங்கிளுக்கு இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா இதை கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போது இசட் பிளேனில் 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆகுது. C1 C2 2 கர்வ் வந்து எக்ஸ் நாட் கமா ஒய் நாட்ன்ற பாயிண்ட்டில் இன்டர்செக்ட் ஆகி அங்கே ஒரு ஆங்கிள் உருவாகுது. இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து டபிள்யூ பிளேனில் நம்மளால் மேப் பண்ண முடியுது. 2 கர்வ் Γ1 Γ2ன்னு சொல்லி 2 கர்வ் இன்டர்செக்ட் ஆகுது. யூ நாட் கமா வி நாட்டில் இன்டர்செக்ட் ஆகி அங்கே வந்து ஒரு ஆங்கிள் வந்து உருவாகுது Γ1 Γ2க்கு நடுவில். இப்போ இந்த 2 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா, மேக்னிடியூட் வைஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம கன்ஃபார்மல் மேப்பிங் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் இதுதான். W இஸ் ஈக்குவல் டு C ப்ளஸ் இசட். இங்கே Cன்றது கான்ஸ்டன்ட். ஸோ Wன்றது வந்து சம் கான்ஸ்டன்ட் ப்ளஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் இசட் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு இன்னொரு பேர் ட்ரான்ஸ்லேஷன். ஓகேவா? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, W இஸ் ஈக்குவல் டு C ப்ளஸ் இசட்னு கொடுத்துருக்காங்க. இங்கே Cன்றது என்னது, கான்ஸ்டன்ட். இங்கே காம்ப்ளெக்ஸில் எடுக்கணுன்றதுனால இது காம்ப்ளெக்ஸ் கான்ஸ்டன்ட்டாக A ப்ளஸ் IB அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். நமக்கு இசட்னா என்னன்னு தெரியும், X ப்ளஸ் IY தெரியுமா. W வந்து இங்கே நம்ம எப்படி எடுத்துக்கிறோம்னா U ப்ளஸ் IVன்னு எடுத்துக்கிறோம். ஏன் இப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி என்ன சொன்னேன், இசட் பிளேனில் எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ், W பிளேனில் U ஆக்சிஸ் வி ஆக்சிஸ். ஸோ அதனால் இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இங்கே நம்மகிட்ட 3 வேல்யூஸும் இருக்கு இல்லையா, இந்த 3 வேல்யூஸையும் கொண்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிடுவோம். எழுதிட்டு ரியல் பார்ட்ஸ் தனியாகவும் இமேஜினரி பார்ட்ஸ் தனியாகவும் சேர்க்குறோம், செப்பரேட் பண்ணுறோம். அப்படி செப்பரேட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இங்கே U ப்ளஸ் ஐவி இருக்கா, இங்கே A ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் I இன்ட்டு B ப்ளஸ் ஒய்ன்னு இருக்குது. ஸோ இதில் ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா U இஸ் ஈக்குவல் டு A ப்ளஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும், V இஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இசட் பிளேனில் Pன்ற பாயிண்ட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற பாயிண்ட் வந்து W பிளேனில் A ப்ளஸ் எக்ஸு கமா B ப்ளஸ் ஒய்ன்ற பாயிண்ட்டில் மேப் பண்ணப்பட்டிருக்குன்னு தெரியுதா. ஏன்னா இங்கே U என்னது A ப்ளஸ் எக்ஸு, W பிளேனில் U கமா Vன்னு தானே சொல்லுவோம். இங்கே Uன்றது A ப்ளஸ் எக்ஸ், அப்போ A ப்ளஸ் எக்ஸு கமா Bன்றது ஒய்ன்றது B ப்ளஸ் ஒய் இந்த பாயிண்ட்டில் மேப் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதே மாதிரி இசட் பிளேனில் இருக்கிற எல்லா பாயிண்ட்டையும் W பிளேனில் இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு மேப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படி எல்லா பாயிண்ட்ஸையும் நம்மளால் மேப் பண்ண முடியுன்றதுனால இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து
ஆக்சிஸோடைய ட்ரான்ஸ்லேஷனாக தான் இருக்கும். அதாவது இங்கே இருக்கிற 2 ரீஜன்ஸும் வந்து சேம் ஷேப் அண்ட் சேம் சைஸில் தான் இருக்குன்றாங்க. நான் இதில் ஒரே ஒரு ப்ராப்ளம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா, வாட் இஸ் த ரீஜன் ஆஃப் த டபிள்யூ பிளேன் இன்டு விச் ரெக்டாங்குலர் ரீஜன் இந்த இசட் பிளேன். ஸோ இசட் பிளேனில் எப்படி இருக்குன்ட்டாங்க, ரெக்டாங்குலர் ரீஜனாக இருக்குன்ட்டாங்க. பவுண்டட் பை த லைன்ஸ் அப்படின்னு சொல்லி 4 லைன்ஸும் கொடுத்துட்டாங்க. எக்ஸு ஒய்ன்னு சொல்லி 4 லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. மேப்ட் அண்டர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு இசட் பிளேனில் ஒரு ரெக்டாங்குலர் ரீஜன் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கான லைன்ஸையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அதை வச்சு நம்ம இசட் பிளேனில் ஒரு ரெக்டாங்கிளை ஃபஸ்ட்டு வரைவோம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா x is equal to 0னா இந்த y axis. அப்போது இது ஒரு லைன். அடுத்து y is equal to 0ன்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கு x axis அது ஒரு லைன். அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க, x is equal to 1ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x is equal to 1க்கு ஒரு லைன். அப்புறம் y is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைன். அப்போ இந்த 4 லைனுக்கும் நடுவில் இருக்கிற இந்த ரெக்டாங்கிள் தான் வந்து ரீஜன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு போவோம். என்ன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, w is equal to z plus 2 minus i. ஸோ இங்கே 2 minus iன்றது தான் என்னது, c. ஓகேவா? இப்போ wக்கும் zக்கும் பதிலாக நீங்கள் u plus iவையும் x plus iவையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் தனித்தனியாக எடுத்தோம்னா x plus 2 plus i into y minus 1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேருந்து ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை ஈக்குவேட் பண்ணோம்னா யூக்கு x plus 2ன்னு வரும், விக்கு y minus 1ன்னு வரும். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா w பிளேனுக்கு வரைய போகிறோம். w பிளேனுக்கு அதே மாதிரி uv ஆக்சிஸ் வரைஞ்சிடணும். இப்போ யூக்கு என்னது x plus 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸுக்கு என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, x equal to 0 ஒரு வேல்யூ இருக்குது, x is equal to 1 இருக்குது. u is equal to என்னது, x plus 2. அப்போ ஃபஸ்ட்டு u is equal to எக்ஸுக்கு 0 போட்டோன்னா u is equal to 2ன்னு ஒரு லைன் கிடைக்கும். அடுத்து x is equal to 1 போட்டோன்னா u is equal to 3ன்னு ஒரு லைன் கிடைக்கும். கரெக்டாக? அதுக்கப்புறம் விக்கு என்ன கொடுத்துருக்காங்க, y minus 1ன்னு கொடுத்துருக்காங்க. yக்கு நம்ம இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க, 0வும் y ஈக்குவல் டு 2ன்ட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? அப்போ இந்த 2 வேல்யூஸையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம்னா விக்கு வந்து என்ன வேல்யூஸ் வரும், 0 minus 1க்கு -1. அப்போ v is equal to -1க்கு இங்கே லைன் இருக்குது. அடுத்தது 2 minus 1, v is equal to 2 minus 1 1. அப்போ v is equal to 1க்கு இங்கே ஒரு லைன் இருக்குது. அப்போது நீங்கள் வந்து இதை பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். ஜஸ்ட்டு பொசிஷன் தான் மாறி இருக்கும். அதாவது இது ஒரு ரீஜனில் இருக்கும், இது ஒரு ரீஜனில் இருக்கும். மற்றபடி ஷேப்பும் சரி சைஸும் சரி என்னது, சேம் ஷேப் அண்ட் சைஸ் தான். ஸோ இங்கே ரெக்டாங்கிள்னா இங்கேயும் அது ரெக்டாங்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது. ஓகே. ஸோ கடைசியாக அந்த லைன்ஸ் வந்து எந்தெந்த லைன்ஸுக்கு மேப் ஆகியிருக்கு அப்படின்றத போட்டுட்டு இங்கே கடைசியாக என்ன டயக்ராம் வந்திருக்கு அப்படின்றத எழுதி முடிச்சிடலாம். இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் 1. w is equal to c plus z. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது w is equal to cz அப்படின்னு சொல்லி ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்பர் 2 பார்க்க போகிறோம். இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை இன்னொரு பேர் என்ன அப்படின்னா மேக்னிஃபிகேஷன் அண்ட் ரொட்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மேக்னிஃபிகேஷன் அண்ட் ரொட்டேஷன். ஸோ இங்கே w is equal to cz எல்லாமே காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான். இங்கே ஆனால் நம்ம வந்து x plus iy, u plus iv, a plus ibன்னு எடுத்துக்காமல் இங்கே வேற ஒரு மெத்தடில் போகிறோம். என்ன அப்படின்னா c is equal to a into e power i alpha அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இங்கே ஏன்றது மாடுலஸ் அண்ட் ஆல்ஃபான்றது ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இங்கே பேஸில் e கூட இருக்கிறது மாடுலஸ், ஈக்கு பவரில் ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது ஆம்ப்ளிடியூட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்க போகிறோம். சியை பொறுத்த வரைக்கும் ஏ இ பவர் ஐ ஆல்ஃபா, ஏன்றது கான்ஸ்டன்ட்டு. இசட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஸ்மால் ஆர் இ பவர் ஐ தீட்டா. ஓகேவா? இங்கே ஸ்மால் ஆர் வந்து மாடுலஸ், தீட்டான்றது ஆம்ப்ளிடியூட். டபிள்யூவை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் ஆர் இ ஐ பவர் 5, இ பவர் ஐ 5. அப்போ கேபிட்டல் ஆர் மாடுலஸ் 5 வந்து ஆம்ப்ளிடியூட். இப்போ இந்த 3 வேல்யூஸையும் நம்ம வந்து இந்த w is equal to czல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா r into e power i5 is equal to a e power i alpha into r e power i thetaன்னு வரும். ஏன்னா அது w is equal to c z தான், மல்டிப்ளிகேஷனில் தான் இருக்குது. இப்போது இதுலேருந்து நான் வந்து ஏயும் ஆரையும் தனியாக எடுத்துக்கிறேன். ஏ ஆர் சேர்த்துடலாம். இ பவர் ஐ ஆல்ஃபா இ பவர் ஐ தீட்டான்னு இருக்கா. அப்போ நான் அதை ஒன்றா சேர்த்து இ பவர் ஐ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டா அப்படின்னு கொண்டு வந்துக்கிறேன். இப்போது இங்கே பார்த்தோம் அப்படின்னா ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸை நம்மளால் சேர்க்க முடியும். இந்த ஏஆரையும் இந்த ஆரையும் ஈக்குவேட் பண்ண முடியும். அண்ட் இ பவர் ஐ வரைக்கும் இருக்குது, இங்கேயும் இ பவர் ஐ 5 இருக்குது. ஸோ பவர்ஸ் பேஸ் சேமாக இருக்குது. ஸோ பவர்ஸை மட்டும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ 5 is equal to ஆல்ஃபா ப்ளஸ் தீட்டான்னு வரும். ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த w பிளேனில் இருக்கிற மாடுலஸ் ஆர் இருக்கு இல்லையா, அந்த மாடுலஸ் ஆர்ன்றது இசட் பிளேனில் இருக்கிற மேக்னிடியூடோடைய ப்ராடக்ட்ஸ். ஓகேவா? அண்ட் அட் சேம் டைம் w பிளேனோடைய ஆம்ப்ளிடியூட் என்ன 5. இந்த 5ன்றது வந்து இசட் பிளேனோடைய ஆம்ப்ளிடியூட்ஸோடைய சம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இங்கே ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஒரு ரொட்டேஷன் வித் மேக்னிஃபிகேஷனை தான் வந்து இங்கே கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ இதோடைய ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இங்கே என்ன கொடுத்துட்டாங்க அப்படின்னா ரீஜன் வந்து y greater than 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ y greater than 1னா நம்ம xy இசட் பிளேன் வரைஞ்சி அதில் y greater than y equal to 1க்கு ஒரு லைன் போட்டு greater than 1 ஷேட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் என்ன கொடுத்துட்டாங்க, w is equal to 1 minus i into z. இங்கே 1 minus iன்றது தான் என்னது, c. அப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம எப்படி போட்டுக்கிறோம் அப்படின்னா ஜஸ்ட் இங்கே ப்ரூஃபுக்கு தான் வந்து இ பவர்
ஐ அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே வந்து நம்ம நார்மலாக போகிற மாதிரி தான். எப்படின்னா டபிள்யூக்கு யூ ப்ளஸ் ஐவியும் இசட்டுக்கு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்யும். ஸோ இப்படி எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணி அதே மாதிரி யூக்கு விக்குன்னு ஈக்குவேட் பண்ணிடணும். ஈக்குவேட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக கிடச்சிருக்கு. இப்போ வந்து இங்கே ஒய் மட்டும் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஏன்னா நமக்கு இங்கே ஒய்க்கு மட்டும்தான் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒய் மாதிரி வர மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா எக்ஸ் கேன்சல் ஆகிடும். அப்போ யூ ப்ளஸ் வி இஸ் ஈக்குவல் டு 2yன்னு வரும். அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு யூ ப்ளஸ் வி பை 2ன்னு வரும். நமக்கு ஆல்ரெடி என்ன கொடுத்துட்டாங்க, ஒய் கிரேட்டர் தேன் 1ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த யூ ப்ளஸ் வி பை 2ன்றது என்னது, கிரேட்டர் தேன் 1ஆக தான் இருக்கணும். அப்போ யூ ப்ளஸ் வின்றது இந்த 2 இங்கே போச்சுன்னா கிரேட்டர் தேன் 2ஆக இருக்கும். ஸோ இந்த யூ ப்ளஸ் v greater than 2ன்றது தான் இங்கே இன்இக்வாலிட்டி. அப்போ u plus v equal to 2ன்னு வச்சுப்போம். இப்போ u 0னா v is equal to 2. அப்போ 0,2ன்னு ஒரு பாயிண்ட் வரும். அதே மாதிரி v 0னா u is equal to 2. அப்போ 2,0ன்னு ஒரு பாயிண்ட் வரும். அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் வச்சு ஒரு லைன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. அதுதான் u plus v equal to 2. இப்போ இது greater than 2ன்றதுனால இந்த ரீஜனை ஷேட் பண்ணிடுறாங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற இந்த லைன் இங்கே வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக போகுது, ரொட்டேட் ஆகியிருக்கு அண்ட் மேக்னிஃபிகேஷனும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்பர் 2. ஓகே, இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது ஸ்டாண்டர்ட் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நம்பர் 3, w is equal to 1/z அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்துக்க போகிறோம். எப்போதும் w is equal to இருக்கிறத இங்கே வந்து z is equal to 1/wன்னு எடுத்துக்க போகிறோம். அப்படி எடுத்து x plus iy u plus iv அதை சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா கான்ஜுகேட் எடுக்கிறோம். u plus ivக்கு இங்கே u minus iv வச்சு மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணுறோம். அப்போ நமக்கு வந்து டினாமினேட்டரில் ஐன்ற டேர்ம் வராது, இமேஜினரி டேர்ம் வராமல் எல்லாமே ரியல் டேர்மாக வரும். அதுக்கப்புறமா இதை வந்து ரியல் பார்ட்டாகவும் இமேஜினரி பார்ட்டாகவும் ரெண்டாக பிரித்து ஈக்குவேட் பண்ணிடுறாங்க. அப்படி ஈக்குவேட் பண்ணதுக்கப்புறமா இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் சர்க்கிள்ஸ் அதை வச்சு தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிளோடைய ஜென்ரல் ஈக்குவேஷன் இசட் பிளேனில் சர்க்கிளோடைய ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் எடுக்கிறாங்க. x² + y² + 2gx + 2fy + c is equal to 0ன்றது தான் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் இசட் பிளேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸோடைய வேல்யூ அண்ட் ஒயோடைய வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறாங்க. சப்ஸ்டியூட் பண்ணி அதை சால்வ் பண்ணும்போது சிம்பிளிஃபை பண்ணும்போது எப்படி வரும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட்டில் வரும். இங்கே u² + v² தான் காமனாக எல்லா டேர்ம்ஸ்க்கும் டினாமினேட்டராக இருக்கும், c தவிர. ஸோ இந்த u² + v² c கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அதை அப்படியே ஹோலாக ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு போயிட்டாங்கன்னா அது 0 ஆகிடும். அதாவது எல்சிஎம் எடுத்திருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதை தான் நான் அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பாருங்கள், இந்த ஈக்குவேஷனும் இங்கே ஜென்ரல் ஈக்குவேஷன் கொடுத்துருக்கிறதும் சிமிலராக தான் இருக்குது, ஆனால் இங்கே யூவி டேர்ம்ஸில் இருக்குது. ஸோ அப்போ இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள், ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள் இன் டபிள்யூ பிளேன். ஓகேவா? ஸோ இங்கே ஒரு சர்க்கிளில் ஆரம்பிச்சது அப்படின்னா அது இங்கேயும் ஒரு சர்க்கிளாக தான் முடியுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு லைன் சர்க்கிளாக மாறலாம், சர்க்கிளாகவே இருக்கலாம், சர்க்கிள் லைனாக கூட மாறலாம். ஸோ இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான், ஒரு லைன் இருக்கும், ஒரு சர்க்கிள் இருக்கும், அது எப்படி வேணாலும் மாறலாம். ஓகேவா? ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் x is equal to 2 அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் w is equal to 1/z அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ x is equal to 2ன்றது z பிளேனில் அவங்க கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன். ஸோ அதுக்கு ஒரு கிராஃப் வரைஞ்சிடலாம், ப்ளாட் பண்ணிவிட்டு இப்போது z is equal to 1/wன்னு கொடுத்துருக்காங்க. அதில் இசட்டுக்கு டபிள்யூக்கு அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கான்ஜுகேட்டால் மல்டிப்ளை பண்ணி எக்ஸோடைய வேல்யூ ஒய்யோடைய வேல்யூ எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது இங்கே வந்து x is equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த x equal to என்னது u by u² + v², இது வந்து equal to 2 அப்படின்னு போடுறோம். இப்போ இந்த u² + v² இங்கே போச்சுன்னா u is equal to 2 × u² + v². இப்போ மறுபடியும் இந்த u இங்கிட்டு கொண்டு வந்துட்டோம்னா 2 × u² + v² minus u is equal to 0. கரெக்டாக? இப்போ இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 2ஆல் டிவைட் பண்ணுறேன் இந்த ஈக்குவேஷனை. அப்போ u² + v² minus u/2 is equal to 0. ஓகேவா? u² + v² minus u/2 is equal to 0. ஓகேவா? u² + v² minus u/2 equal to 0. இங்கே நான் வந்து இந்த 2க்காக மட்டும்தான் இங்கே வந்து இந்த ப்ராக்கெட் போட்டு வச்சுருந்தேன். இந்த ப்ராக்கெட் இல்லைனாலும் இங்கே என்னது தான் u² + v² minus u/2 தான். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த u² and u/2க்காக மட்டும் ஒரு டேர்ம் எடுக்க போகிறேன். லைக் இந்த ரெண்டு டேர்மையும் எதை வச்சு சப்ஸ்டியூட் பண்ணலாம், சர்க்கிள் ஈக்குவேஷன் வர்ற மாதிரி மாற்றுறதுக்காக. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இங்கே u/2 இருக்குது, ரைட்டா? அப்போது நான் அதுக்கேற்ற மாதிரி தான் ஒரு டேர்ம் எடுக்கணுன்றதுனால u - 1/4 to the whole square இந்த டேர்ம் எடுத்துக்கிறேன், u - 1/4 to the whole square. அப்போ இதை வந்து நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன், a - b to the whole square ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னா u² + 1/4² 1/16 minus 2 × u × 1/4. அப்போ 2 4 கேன்சல் ஆகி u/2ன்னு வருமா? இப்போ இந்த இதில் u² minus u/2 தான் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது u² minus u/2ன்ட்டு. ஸோ இந்த ரெண்டு டேர்முக்கு பதிலாக நான் இதை எப்படி கொண்டு வரலாம், u - 1/4 to the whole square. இங்கே எக்ஸ்ட்ராவாக இந்த 1/16 இருக்கா, இந்த 1/16 இங்கே போயிடலாம். அப்போ u - 1/4 to the whole square minus 1/16 கொண்டு வரலாமா? இங்கே v² அப்படியே தான் இருக்கும். அதை தான் நான் இங்கே இப்படி எழுதியிருக்கோம், u - 1/4 to the whole square minus 1/16 plus v
ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 0ன்ட்டு. இப்போது இங்கேருந்து நான் இந்த 1/16 இந்த சைடு கொண்டு போனேன்னா 1/4 டு த ஹோல் ஸ்கொயரா? அப்போ இது ஆக்சுவலாக என்னது, ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷன் வந்துருச்சா? u minus 1/4 to the whole square plus v square is equal to 1/4 whole square. அப்போ இதுக்கு ரேடியஸ் வந்து 1/4, சென்டர் என்னது இந்த 1/4, விக்கு எதுவுமே இல்லை, ஸோ 0. ஸோ இசட் பிளேனில் ஒரு லைனில் ஆரம்பித்து டபிள்யூ பிளேனில் ஒரு சர்க்கிளில் வந்து முடிஞ்சிருக்கு. இதோடைய ரேடியஸ் 1/4, சென்டர் வந்து எங்கே 1/4, 0, அப்போ இங்கே தான் இருக்குது. ரேடியஸும் 1/4ன்றதுனால இதுதான் சர்க்கிள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் மட்டும் எக்ஸ்ட்ராவாக ஒரே ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் த இமேஜ் ஆஃப் 1 less than x less than 2 அண்டர் த ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் w is equal to 1/z கொடுத்துருக்காங்க. இங்கே எக்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கண்டிஷன் கொடுத்துட்டாங்க. ஒன்று 1 less than x, இன்னொன்று x less than 2. ஓகேவா? ஸோ அந்த ரெண்டு லைன் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. அந்த 2 லைனுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் பார்க்கணும். ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஜென்ரல் ஸ்டெப்பு. உங்களுக்கு சப்போஸ் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ வந்து நல்லா தெரியும்னா இந்த ஸ்டெப்பு போட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டேரெக்டாக நம்ம x is equal to y is equal to போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. அதை போட்டதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிளேன் இது வரைஞ்சிடலாம். இசட் பிளேனில் x is equal to 1, x is equal to 2 இந்த ரெண்டு ரீஜனுக்கும் நடுவில் தான் x இருக்குன்றதுனால அதை ஷேட் பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு கேஸ் 1 less than x, அதாவது x வந்து greater than 1ன்னு அர்த்தம். அப்போது எக்ஸோடைய வேல்யூ என்ன ஆக்சுவலாக நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம், u/u² + v², கரெக்டாக? அப்போ அங்கே u/u² + v² வந்து greater than 1ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ u is greater than u² + v². அப்போ u² + v², இந்த u இங்கிட்டு வந்துச்சுன்னா -u ஆகுமா? அப்போ அது லெஸ் தேன் 0, ரைட்டா? இப்போ இதை வந்து நம்ம வந்து ஒரு சர்க்கிள் ஈக்குவேஷனுக்கு மாற்ற போகிறோம். அதுக்காக நான் இந்த u²ம் -uவும் வர்ற மாதிரி பார்க்க போகிறேன். அதனால் நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா u - 1/2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? சிம்பிளாக ஒரு ட்ரிக் மாதிரி சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி பார்த்த சம்மில் ஓகே இங்கே வந்து நம்ம u/2ன்னு பார்த்துருப்போம், ரைட்டா? இங்கே u/2க்கு இங்கே நம்ம என்ன நம்பர் எடுத்துருக்கோம், 1/4ன்னு எடுத்துருக்கோம். அதாவது கீழே 2 இருக்குது, அதுக்கு நம்ம கீழே 4 இருக்கிற மாதிரி எடுத்துருக்கோம். இதே இங்கே பாருங்களேன், இங்கே uன்னு மட்டும்தான் இருக்குது, அதாவது u/1. ஓகேவா? இங்கே கீழே ஒன்றுமே இல்லை, இதுக்கு வந்து நம்ம 1/2 அப்படின்னு எடுத்துருக்கோம். அதாவது இங்கே டினாமினேட்டரில் என்ன நம்பர் இருக்கோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மேலே நியூமரேட்டரில் 1 மட்டும் வச்சு எடுத்திருக்கோம். கொஞ்சம் ஒரு ட்ரிக் மாதிரி இருக்கும், இது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இதை வந்து u - 1/2. ஏன் -1/2? ஏன்னா இங்கே மைனஸ் இருக்கிறதுனால தான் மைனஸ் போட்டிருக்கோம். a - b ஃபார்முலாவே யூஸ் பண்ணுறோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம், u² + 1/2 ஹோல் ஸ்கொயர் - u². இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் இங்கேருந்து u² - u மட்டும் இங்கே இருக்குது. மற்ற டேர்ம்ஸை வந்து எழுதிக்கலாம். அப்போ u - 1/2 ஹோல் ஸ்கொயர் -1/2 ஹோல் ஸ்கொயர் + v² தான் வந்து இந்த ஃபார்முலா. இந்த 1/2 ஹோல் ஸ்கொயரை நான் இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்போ இது வந்து ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ணுதா, எனக்கு ரேடியஸ் ஹாஃபாக இருந்து சென்டர் வந்து 1/2, 0ன்ற ரேடியஸ், இது சென்டரோட ஒரு சர்க்கிள் எனக்கு ஃபார்ம் பண்ணி கொடுத்தது. அப்போ எனக்கு வந்து இதுதான் சென்டர், இதுதான் வந்து என்னுடைய 1/2, இதுதான் சென்டரு. ரேடியஸும் எனக்கு என்னது தான் 1/2 தான். அதனால் என் சர்க்கிள் இதுதான் என் சர்க்கிள். இப்போ அடுத்த கேஸ் 2 என்னென்னா x less than 2, அதாவது இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, u/u² + v² வந்து less than 2. அப்போ இந்த u² + v² இங்கே போச்சுன்னா 2 × u² + v². அதே மாதிரி தான் 2ஆல் டிவைட் பண்ண. இது ஆக்சுவலாக சிமிலர் டு லாஸ்ட் ப்ராப்ளம், அதே மாதிரி தான் இருக்குது. இங்கே u/2 இருக்குது, அதுக்கு நம்ம 1/4 வச்சு எடுத்திருக்கோம். அதே சர்க்கிள் தான் ஃபார்ம் ஆகும். அந்த சென்டர் வந்து 1/4, 0ன்னு வந்து ரேடியஸ் வந்து 1/4ன்னு இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே ரீஜன் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு சர்க்கிளுக்கும் நடுவில் இருக்கிற இந்த கேப் தான் வந்து ரீஜன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது ஏன் அப்படி வந்து நம்ம சென்டரில் இருக்கிறத எடுத்திருக்கோம் அப்படின்னா, இங்கே இந்த சர்க்கிள் வந்து என்ன கண்டிஷனில் இருக்குது, greater than 1/4, greater than அப்படின்னு இருக்குது. அப்போது இந்த சர்க்கிளை விட அதிகமாக இருக்கணும், ஆனால் இந்த சர்க்கிளில் லெஸ்ஸர் தேன் இருக்குது. இந்த சர்க்கிளை விட கம்மியாக இருக்கணும். ஸோ இந்த சர்க்கிளை விட அதிகமாக, இந்த சர்க்கிளை விட கம்மியாக அப்படின்னா இந்த இடைப்பட்ட இந்த ரீஜன் தான். ஸோ அதனால் இதுதான் வந்து நமக்கு மேப் ஆகியிருக்கிற டபிள்யூ பிளேனில் மேப் ஆகியிருக்கிற ரீஜன். ஓகே.